கில்லி படத்துல வரக்கூடிய முத்துப்பாண்டி ரோல்ல நான் தான் நடிச்சிருக்கணும், எனக்கு பதிலாக தான் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நடிகர் தெரிவிச்சிருக்காரு. அது யாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். கில்லி படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய படம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 தடவை ரீரிலீஸ் ஆகியுமே பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. அதாவது ஆரம்பத்துல முதன்முறையா எந்த அளவுக்கு கில்லி படத்துக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரிதான் ரீரிலீஸ் 2 தடவை பண்ண போது கூட அந்த படத்துக்கான வரவேற்பு கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான படங்கள்ல ஒன்னா கில்லி இருக்குது. இந்த படத்துல வேலு கதாபாத்திரத்துல விஜய் நடிச்சிருப்பாரு. அந்த வேலு கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலா பிரகாஷ் ராஜ் முத்துப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. வேலு அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ அதே அளவுக்கு முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பும் முக்கியத்துவமும் இருக்கும். குறிப்பா முத்துப்பாண்டி பேசக்கூடிய வசனங்கள், செல்லம் அப்படின்ற டைலாக் எல்லாமே வந்துட்டு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரசிகர்கள் தனியாவே இருக்கிறாங்க. வேலு அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குதோ அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் முத்துப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனாலதான் இந்த படம் வந்துட்டு பெரிய அளவுல ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துல நான் தான் நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் அசோகன் சொல்லியிருக்காரு. வின்சென்ட் அசோகன் இவர் ஏய், அதுக்கப்புறமா சண்டமாரதம், தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. போக்கிரி படத்திலுமே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அப்புறமா இயக்குனர் தரணி அந்த படத்துல தான் நடிக்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நிறைய படங்களை நடிக்கிறதுக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனாலதான் நான் நிறைய படங்கள்ல வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சேன் அப்படின்ற மாதிரி வின்சென்ட் அசோகன் சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை கில்லி படத்துல வின்சென்ட் அசோகன் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அதாவது பிரகாஷ் ராஜ் அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா இல்லட்டா வேற மாதிரி இருந்திருக்குமா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.